Hi students, நான் உங்கள் வெற்றிக்கார கண்ட்லேருந்து கல்யாண்குமார் பேசுகிறேன். இந்த வீடியோ ரொம்பவே ஒரு முக்கியமான வீடியோவாக இருக்க போது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்றையோட அதாவது 20ஆம் தேதியோடைய சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் முடியுது. ஸோ இதுக்கப்புறம் மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, வருகிற 27ஆம் தேதி ரேங்க் லிஸ்ட் வந்து வெளியிட்டுருவாங்க. சரிங்களா? ஸோ இன்னும் நிறைய மாணவர்களுக்கு ஒரு குழப்பம் இருக்குது, நமக்கு எந்த மாதிரி கல்லூரிகள் கிடைக்கும், ஸோ நல்ல கல்லூரிகளில் இடம் கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்னு சொல்லிட்டு மிக குழப்பமான ஒரு மனநிலையில் இருக்காங்க. அந்த குழப்பத்தை ஓரளவுக்காவது போக்கணும் அப்படின்ற வகையில் தான் இந்த வீடியோ நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். சரிங்களா? இதன்படி பார்த்தீங்க அப்படின்னா, அண்ணா யூனிவர்சிட்டி அஃபிலியேட்டட் இன்ஜினியரிங் கல்லூரிகளில் முதல் 3 கேட்டகரியில் இருக்கக்கூடிய, அதாவது Tier 1, Tier 2, Tier 3 காலேஜஸில் என்ன கட் ஆஃப், அதாவது என்ன சேஃப் ரேங்க் எடுத்திருந்தால் அந்த கல்லூரிகளில் இடம் கிடைக்கும் அப்படின்றத பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். சரிங்களா ஸ்டூடெண்ட்ஸ்? ஸோ இதை பார்த்து முடிக்கும் பொழுது உங்களுக்கு ஒரு பேசிக்கான ஒரு ஐடியா கிடைச்சிடும். ஸோ நமக்கு எந்த மாதிரியான கல்லூரிகளில் இடம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சிடும். சரிங்களா ஸ்டூடெண்ட்ஸ்? ஸோ நேரடியாக வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு சின்ன ரெக்வஸ்ட், நம்ம சேனலுக்கு இப்போ தான் வந்திருக்கீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பட்டனை கிளிக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். சரியா? நேரடியாக வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த வீடியோவை பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன டிஸ்க்ளைமர் சொல்லிக்கிறேன் ஸ்டூடெண்ட்ஸ். என்ன பண்ணுறீங்கன்னா, நான் இந்த Tier 1, Tier 2, Tier 3 பிரிச்சிருக்கேன் இல்லையா, இது வந்து முழுக்க அந்தந்த கல்லூரிகளில் படிக்கக்கூடிய மாணவர்களுடைய கட் ஆஃப் மதிப்பெண்கள் அடிப்படையில் பிரிக்கப்பட்டிருக்கு. சரிங்களா? அதே மாதிரி இதில் நம்ம ரேங்க் கொடுத்துருக்கோம் பார்த்தீங்களா, இந்த ரேங்க் எல்லாமே ஜென்ரல் ரேங்க்கை தான் கொடுத்துருக்கோம். சரிங்களா ஸ்டூடெண்ட்ஸ்? ஸோ கம்யூனிட்டி ரேங்க் கொடுக்கல, ஜென்ரல் ரேங்க். ஏன்னா கட் ஆஃப் கூட வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு கல்லூரிக்கும் மாறிக்கிட்டே இருக்கும். பட் வந்து ரேங்க் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட வந்து போன வருஷத்தில் என்ன ரேங்க் கிடைச்சிச்சோ அதே ரேங்க் தான் இந்த வருஷத்துலையும் கிடைக்கிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நம்ம கட் ஆஃபோட ரேங்க் வந்து கரெக்டாக கொடுத்துருக்கோம். ஸோ உங்களுக்கு கண்டிப்பாக புரிஞ்சுக்கணும். சரியா? இது முழுக்க மாணவர்களுக்கு ஒரு சின்ன ஐடியா கொடுக்கறதுக்காக தான், என்ன தவிர எக்ஸாக்டாக அப்படியே இருக்குன்னு சொல்ல முடியாது. 99% இதை நீங்கள் உறுதியாக நம்பலாம். சரிங்களா? ஓகே, ஃபஸ்ட்டு Tier 1 காலேஜஸ். Tier 1 காலேஜஸ்ன்றது டாப் 30 ரேங்க்டு இன்ஜினியரிங் காலேஜஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ இதில் முடிஞ்ச அளவுக்கு நான் 3 கோர்சஸ் வந்து கொடுத்துருக்கேன். இதில் பாருங்கள், ஃபஸ்ட்டு கம்ப்யூட்டர் மற்றும் கம்ப்யூட்டர் சென்ட்ரிக் கோர்சஸ்க்கு என்ன ரேங்க் எடுத்திருந்தால் கிடைச்சிருக்கும் அப்படின்னு பார்த்துக்கலாம். ஓசி கேட்டகரிக்கு பொறுத்த வரைக்கும் 2747 ரேங்க் எடுத்திருந்தால் கிடைக்கும். பிசி கம்யூனிட்டியை பொறுத்த வரைக்கும் 13219 ரேங்க் எடுத்திருந்தால் கிடைச்சிருக்கும். பிசிஎம் பொறுத்த வரைக்கும் 17253 ரேங்க் எடுத்திருந்தால் கிடைக்கும். எம்பிசியை பொறுத்த வரைக்கும் 13085. அதே எஸ்சி மாணவர்களுக்கு 26045 ரேங்க். ஸோ இந்த ரேங்க்கில் நீங்கள் வந்திருந்தீங்கன்னா, இந்த ஜென்ரல் ரேங்க்கில் நீங்கள் வந்திருந்தீங்க அப்படின்னா Tier 1 காலேஜஸில் டாப் 30 ரேங்க் காலேஜஸில் இருக்கக்கூடிய கம்ப்யூட்டர் சென்ட்ரிக் கோர்சஸ் உங்களுக்கு எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். சரிங்களா? அதுவே எலக்ட்ரானிக்ஸ் மற்றும் IIIT கோர்சஸ்க்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஓசி கேட்டகரிக்கு எக்ஸ்கியூஸ் மீ ஸ்டூடெண்ட்ஸ், சாரி, ஓசி கேட்டகரிக்கு 7463 ரேங்க். பிசியை பொறுத்த வரைக்கும் 5966. பிசிஎம் பொறுத்த வரைக்கும் 31043. எம்பிசியை பொறுத்த வரைக்கும் 14810. எஸ்சி ஸ்டூடெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் 36112. இந்த ரேங்க்கில் வந்துருந்தீங்க அப்படின்னா Tier 1 காலேஜஸில் எலக்ட்ரானிக்ஸ் சென்ட்ரிக் கோர்சஸ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மெக்கானிக்கல் சிவில் கோர்சஸ் வந்து பார்த்தீங்கன்னா Tier 1 காலேஜஸில் ஓசிக்கு 37830 கிடச்சிருக்கு. பிசிக்கு 54368. பிசிஎம் பொறுத்த வரைக்கும் 61843. எம்பிசியை பொறுத்த வரைக்கும் 54680. எஸ்சி ஸ்டூடெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் 70995. இந்த ரேங்க்கில் எடுத்திருந்தீங்க அப்படின்னா டாப் 30 காலேஜஸ்க்குள்ளே உங்களுக்கு மெக்கானிக்கல் சிவில் கோர்சஸ் கிடைக்கிறதுக்கு 100% வாய்ப்புகள் இருக்குது. சரிங்களா? அடுத்து Tier 2 வந்து பார்த்தீங்கன்னா டாப் 30, அதாவது 31வது ரேங்க்லேருந்து 100வது இடத்துல இருக்கக்கூடிய கல்லூரிகளுக்கு நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ இதில் பாருங்கள், ஃபஸ்ட்டு Tier 2 காலேஜஸில் கம்ப்யூட்டர் சென்ட்ரிக் கோர்சஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஓசி கேட்டகரிக்கு 20086. பிசியை பொறுத்த வரைக்கும் 46650. பிசிஎம் பொறுத்த வரைக்கும் 69066. அதே எம்பிசி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 53427. எஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 81712. சரிங்களா? சாரி, 722. ரைட்டா? அதுவே எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் சென்ட்ரிக் கோர்சஸ்னால் ஓசிக்கு 37974. பிசியை பொறுத்த வரைக்கும் 68233. பிசிஎம் பொறுத்த வரைக்கும் 1,29,695. எம்பிசி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 78688. எஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 77385. சரிங்களா? அதே Tier 2 காலேஜஸில் மெக்கானிக்கல் மற்றும் சிவில் கோர்சஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஓசிக்கு 90418. பிசிக்கு 1,27,385. பிசிஎம் பொறுத்த வரைக்கும் 1,52,605. எம்பிசி ஸ்டூடெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் 1,30,223. எஸ்சி ஸ்டூடெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் 1,68,623 சீட் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரிங்களா?
அடுத்தது டயர் 3 காலேஜஸ், அதாவது 101 ரேங்க்லேருந்து 200 ரேங்க்கில் இருக்கக்கூடிய காலேஜஸில் பொறுத்த வரைக்கும் கம்ப்யூட்டர் சென்ட்ரிக் கோர்சஸ்னால் ஓசி பொறுத்த வரைக்கும் 54,713, பிசி பொறுத்த வரைக்கும் 1,51,217, பிசிஎம் பொறுத்த வரைக்கும் 1,87,663, எம்பிசி பொறுத்த வரைக்கும் 1,39,371, எஸ்சி ஸ்டூடெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் 1,79,941. சரிங்களா? அதே வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானிக் சென்ட்ரிக் கோர்சஸ் பொறுத்த வரைக்கும் ஓசியை பொறுத்த வரைக்கும் 86,752, பிசியை பொறுத்த வரைக்கும் 1,33,060, பிசிஎம் பொறுத்த வரைக்கும் 1,58,234, எம்பிசியை பொறுத்த வரைக்கும் 1,50,692, எஸ்சி ஸ்டூடெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் 1,38,629. சரிங்களா? அதுவே மெக்கானிக்கல் மற்றும் சிவில் கோர்சஸ்னால் ஓசிக்கு வந்து 1,19,061, பிசியை பொறுத்த வரைக்கும் 1,91,510, பிசிஎம் பொறுத்த வரைக்கும் 1,96,565, எம்பிசியை பொறுத்த வரைக்கும் 1,92,949, எஸ்சி ஸ்டூடெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் 1,93,913. சரிங்களா? ஸோ இந்த ரேங்க்கில் வந்திருந்தீங்கன்னா டயர் 3 காலேஜஸில் மெக்கானிக்கல் மற்றும் சிவில் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு பாருங்கள் ஸ்டூடெண்ட்ஸ். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ண கிளிக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். வேறு ஏதாவது டவுட்ஸ்னால் தாராளமாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்தடுத்த வீடியோ சந்திப்போம். நன்றி, வணக்கம், பாய்.